பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரதி கண்ட கனவுகள். பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரதி கண்ட கனவுகள். பெற்ற தாயும் பிறந்த நாடும் போற்றி வணங்கும் புனிதங்கள். பெற்ற தாயும் பிறந்த நாடும் போற்றி வணங்கும் புனிதங்கள். பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரதி கண்ட கனவுகள். புதிய உலகம் படைக்க வேண்டும் உறுதி கொள்வாய் நெஞ்சமே. புதிய பாதை வகுக்க வேண்டும் ஒளி படைத்த கண்களே. தொண்டு செய்யும் கொள்கை வேண்டும் தோள் கொடுப்பாய் தோழனே. துவண்டிடாமல் எதிர்த்து நிற்பாய் தோல்வி இல்லை வீரனே. தோல்வி இல்லை வீரனே. பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரதி கண்ட கனவுகள். பணத்துக்காக வாழும் வாழ்க்கை பிணங்கள் கூட வாழுமே. படித்த படிப்பும் பெற்ற அறிவும் பயனில்லாமல் போகுமே. பிணியை போக்கும் மருத்துவம் அது மனித வாழ்வின் மகத்துவம். மனிதநேயம் கொண்டு வாழ்ந்த அன்னை தெரசா சரித்திரம். அன்னை தெரசா சரித்திரம். பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரதி கண்ட கனவுகள். பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரதி கண்ட கனவுகள். பெற்ற தாயும் பிறந்த நாடும் போற்றி வணங்கும் புனிதங்கள். பெற்ற தாயும் பிறந்த நாடும் போற்றி வணங்கும் புனிதங்கள். பாரத நாட்டின் பிள்ளைகள் பாரத நாட்டின் பிள்ளைகள் நாம் பாரத நாட்டின் பிள்ளைகள். ரிசல்ட் வந்து தெரிய போதும் பொழப்பு. ரிசல்ட் தெரிஞ்சது தானே மச்சி. இன்னைக்கு ஃபைனல் டே. என்னடா ஏதாச்சும் டூர் டான்ஸ் பார்க் பீச் ஏதாவது சம்திங் வாட்ஸ் யுவர் ஒபினியன்டா? அதெல்லாம் போர். அதான் ரொட்டீனா நடக்குதே. லாஸ்ட் டே இன்னைக்குமா சம்திங் ஸ்பெஷல் பா. ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும். அது நம்ம காலேஜ் ஹீரோ விவேக் தான் கேட்கணும். நம்ம காலேஜ் சாவியாரா? வேண்டாப்பா சாமி. அந்த இளஞானி கோயில் குளம் குட்டோன்னு எங்கேயாவது சுத்த வச்சிருவாரு. அம்மா நம்ம விஜய்க்குங்க காலையில இந்த நோசி. அப்போ நம்ம ஹீரோயின் வினிதா கிட்ட தான் கேட்கணும். சரி வாங்க போய் கேட்போம். ரொம்பவே கண்ணு தெரியாது பாப்பாவுக்கு. இந்த கண்ணாடி வரையா? ஹாய் வினி. எங்கடி விவேக்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். என்ன ஒண்ணா இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போலான்னு பிளான் பண்ணோம். அப்படியே டிஃபரெண்டா விவேக்கையும் கூட்டிட்டு போலான்னு. ஆமா படிப்பெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி டும் டும் எப்ப? எனக்கு விருப்பம் தான். ஆனா விவேக் தான் இன்னும் பிடி கொடுக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எங்களோடது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். மாடி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்படித்தான். நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஓடி போய் நிற்பாங்க. உங்க கதையும் அப்படித்தானே? சாரி, இதை பத்தி நான் இனிமே பேச விரும்பல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன்.
எப்படியாவது இன்னைக்கு மனம் திறந்து கேட்டுட வேண்டியதுதான். இவ்வளோ நாள் எப்படி போனதுன்னே தெரியல. இந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுட்டா நம்ம காதலுக்கு அர்த்தமே இருக்காது. ஒருவேளை அவர் படிக்கிறதுக்கு நாம செஞ்ச உதவிய காதல்ன்ற பேர்ல வசூல் பண்றதா நினைச்சிட்டா? இத்தனை நாள் நம்ம பழகினது சுயநலமாயிடுமே. சரி, இந்த பாதிப்பு அவருக்கும் இருக்காதா என்ன? ஒருவேளை அவரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைச்சா? வினிதா நல்ல அழகானவள், அறிவானவள். அவகிட்ட மனசை பறி கொடுக்கறதுங்கிறது இயல்புதான். ஆனா அந்த தகுதி எனக்கு இருக்கா? இன்னைக்காவது என்னோட மனசில் இருக்கிறத சொல்லிடணும். வினி, ஐ லவ் யூ. நீ செஞ்ச உதவி, ஃப்ரெண்ட்ஷிப், காதலி, இன்னும் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு படி மேலாவே நான் நினைக்கிறேன். நோட்டு புத்தகம் வாங்கவே கஷ்டப்பட்ட எனக்கு இந்த டாக்டர் பட்டம் வாங்கி தந்த நீ ஒரு கலைமகளாவே தெரியல. என் தாயோட லட்சிய கனவுகளை நனவாக்கிய நீ என் தாயின் மறுபதிப்பாகவே எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை யூ ஆர் ரியலி கிரேட். இது மதிப்பா, நன்றி கடன் பட்டதுனால வந்த பாதிப்பான்னு தெரியல. எத்தனையோ நாள் பழகி உன் மனசு புரிஞ்சுக்காதது என்னோட பலவீனமானு தெரியல. ஒருவேளை நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ? தலைக்கு இடம் கேட்டு உடம்பு நுழைச்ச ஒட்டகம் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. உதவி செஞ்சது மனிதாபிமானம், பழகினது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இதை காதல்னு எடுத்துக்கிறது பேராசை, விவேக் அப்படின்னு சொல்லிட்டேன். என் பணத்து மேலே உள்ள காதலுக்கு பக்தி, மரியாதைன்னு சொல்லி ஏமாத்துறதுன்னு நினச்சிட்டா அதை தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு என்னோட ஏழ்மையும் காரணமாயிடக்கூடாது. எதையோ சொல்ல வந்துட்டு எதுவுமே சொல்லாம திரும்பி போற இந்த கடல் அலை மாதிரி என் நிலைமை. இருந்தாலும் மனசுல இருக்கிற இந்த குமுறலை இன்னைக்கு கொட்டிட வேண்டியதுதான். எஸ், டுடே ஐ ஹேவ் டு. What happened, Vivek? Are you all right? சாரி வினிதா, டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண போனதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க ஊருக்கு போகணும்ல? போகணும். ரொம்ப டயர்டா இருக்கு. லெட்ஸ் ஹேவ் காஃபி. ஓகே. தேங்க்ஸ் வினி. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா நான் ரொம்ப மட்டமாடுவேன்னு பயப்படுறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் நீ செஞ்சதே என்னோட வாழ்க்கையில் அடைக்க முடியாத கடன். போதும் விவேக், என்னை ரொம்ப புகழ்ந்து உங்ககிட்ட என்னை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். நான் ஏதோ உரிமையில செஞ்சதாக தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த சப்ஜெக்டை விட்டுடுங்க. விவேக், நம்ம ஃப்ரெண்ட் அருண் இருக்கான்ல, அவனுக்கு அப்ராட் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கான். அவனோட அங்கிள் யாரோ ஃபாரின்ல இருக்கிறதா சொன்னான். இன்னும் 2 monthsல அவன் ஃபாரின் போயிடுவான். ஹீ இஸ் வெரி லக்கி, நோ? பை த பை விவேக், வாட்ஸ் யோர் பிளான்? இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்கல. உனக்கே தெரியுமே, எங்கள் அம்மாவுக்கு என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. இப்போ என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை நான் பார்க்கணும். ஓ சாரி, உங்கள் அம்மாவோட சந்தோஷமான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. திரும்பி வருவீங்களா இல்லை அங்கேயே? நோ வருவேன். அதை நான் உங்கள் அப்பாட்ட கூட சொல்லிட்டேன். அப்போ காலையிலேயே அப்பாவை பார்த்துட்டீங்களா? ஏதாவது சொன்னாரா? எதை பற்றி? நீங்கள் திரும்பி வர்றதை பற்றி. ஏன்னா எங்கள் அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு. என்ன கூட மேலே படிக்க வைக்கிறதா பிளான். Okay, Dad. Don't worry. I'll come. Bye. Hi, friends. நான் வில்லி, டாக்டர் ஸ்பெஷலா? வழக்கம் போல. ஓகே, குட். எக்ஸ்கியூஸ் மீ, 1 sec. I'll come back.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சாரி, am I disturbing you? Of course. I'm sorry டா. டேய் டேய் ரொம்ப பிகு பண்ணாதடா. இல்ல வினிதா அன்னிசியா ஃபீல் பண்றா, அதுதான். பின்ன என்ன வந்ததுக்கு அப்புறம் அவன் டிஸ்டர்ப் இதுன்னு நீ இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஐந்தாண்டு திட்டமா? எல்லாம் நம்ம ப்ரொஃபஷன் பற்றி தான். உனக்கு என்னப்பா, பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, அதை கண்டினியூ பண்ணால் போதும் உனக்கு. அப்போ நாட்டுல கொஞ்சம் ஜனத்தொகை குறையும் போல் இருக்கு. பாத்தியா விவேக், இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே போறேன்னு சொல்லி. வினிதா ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. ஒரு ஸ்மால் கரெக்ஷன், கொஞ்சம் இல்லை நிறைய. ஷோ ஏய் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான். ஆமா, உங்க பிளானை பத்தி சொல்லவே இல்லை. நம்ம விவேக்கை பத்தி நல்லா தெரியும். அவரு பணம் பேர் புகழ் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். மொத்தத்துல அவர் ஒரு ஆம்பளை தெரசா. அவர் லட்சியமே அவர் படிப்பு முடிச்சதுக்கு பின்னாடி ஏழை மக்களுக்கு பொது மருத்துவம் செய்யணும்னு ஆசைப்படுவார். அவரோட லட்சியம் எல்லாம் புளியம்பட்டியிலிருந்து ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினாருன்னு பேப்பர்ல வரணுமா. நான் ஜோக் அடிக்கிறேன், சிரிக்கலாம்ல. அட சத்தியமா ஜோக்கு தான். இது ஜோக் அடிக்கிற விஷயம் இல்ல செல்வா. மருத்துவம் சொல்றது கட்டாயம் ஒரு லட்சியம் தான். இல்லைன்னா நாமெல்லாம் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே லாய்க்கு இல்லை. இதுக்கு பதிலா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்கலாம். சர்டன்லி இது பிஸ்னஸ் தான். ஏன்னா நான் சீட்டு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தெரியுமா? 5 lakhs. ஐ மீன் 1 2 3 4 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் வட்டி மூலமாக எடுக்க வேணாம். இங்கே பாருப்பா, நான் டாக்டர் ஆனது லட்சியத்துக்காக இல்லை, லட்சங்களை சம்பாதிக்கத்தான். ஸோ இதுவும் என் லட்சியம் இல்லை, ஆனால் இதான் பாலிசி. போதும் செல்வா, நீ டாக்டர் தொழிலை விட மட்டுமா நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நீ ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன்னு நினைக்காத. நீ ஒன்றுனா பணம் கொடுத்து படிச்சிருக்கலாம். திருடின பணத்தில் கூட கோயில் கட்டலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ சீட் வாங்கினது தப்பாக இருந்தால் கூட ஒரு நல்ல லட்சியத்துக்காக அந்த தப்பை செஞ்சதா நீ ஏன் நினைக்கக்கூடாது? ப்ளீஸ் உன்னை திருத்திக்கோ. ஏன் உன்னை திருத்திக்க கூடாது? ஐயோ, இங்கே பாரியா விவேக், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானா நானும் எங்கே ஒன்று மாதிரி மாறணும் பயமா இருக்கு. நான் வரேன்ப்பா. பாய், see you. பாய். இன்னத்த ட்ரெண்டுக்கு நம்ம தான் கரெக்டு. இவன் ஆப்ரேஷன் பண்றதையும் கசாப் கடையில கறி வெட்டுறதையும் ஒன்னா நினைச்சிட்டு இருக்கான். ச்சே, இவனெல்லாம் டாக்டர் நம்பி வைத்தியம் பண்ண வரவங்களை நினைச்சா மை காட். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. டேக் இட் ஈஸி. ஓகே ஓகே விவேக், ரொம்ப நேரமாச்சுல்ல. விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ் வினி. போலாம். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். ஹலோ, சொல்ல ராமூர்த்தி, எப்படி இருக்க? கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டப்பா. மாப்பிள்ளையா? அமெரிக்காவிலையா? நம்ம வினிக்கா? டே, அவள் இப்போ தானடா படிப்பு முடிச்சிருக்கா. அவள் இந்த காலத்து பொண்ணுடா. அவள் என்ன நினச்சிருக்காளோ அது சரி. அவ என் பேச்ச தட்டமாட்டா. இருந்தாலும் அவ எதை விரும்புறாளோ அதைத்தான் நான் செய்வேன். ஒரே பொண்ணு இல்லையாடா. அவசரப்படாத. அவகிட்ட நான் கேட்டுட்டு நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்றேன்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் விவேக். டிசிப்ளினுக்கு கப் எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? ஏன் வினி, உனக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த கப்புக்கு பெருமையே என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான். அப்போதான் இதுக்கு மதிப்பே அதிகம். ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு காரணமே நீதான். இந்த கப்பை நான் வாங்கினதை விட உனக்கு கொடுத்து பார்க்கறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏமா இன்னும் தூங்கலையா? விவேக் என்னைக்கு திரும்புறத சொன்னா? உடனே வரேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஏன்னா இப்பதான் ஸ்டேட்ஸ்ல இருந்து ராமமூர்த்தி ஃபோன் பண்ணா. டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதா சொன்னா. அநேகமா இந்த மந்த் போற மாதிரி தான் இருக்கும். பி ப்ரிப்பேர் மை சைல்டு. டாட் புரியுதுமா, நீங்க 2 பேரும் தான். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நான் உன்னை நம்புறேம்மா. விவேக்குக்கு உதவி பண்ணணும்னு நீ சொன்ன, அதை நான் மறுக்கல. அவனையே வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்க, அதையும் நான் எதிர்க்கல. என் மகன் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவா இருக்கும் நான் நம்புறேம்மா. இதுல விவேக்குக்கு சம்மதமா? இதை பத்தி அவர்கிட்ட இன்னும் பேசல டாட். டோன்ட் வரி, அவன் வரட்டும், நானே பேசிக்கிறேன். நீ இப்ப தூங்குமா. தேங்க்ஸ் டாட். குட் நைட். குட் நைட். ஹலோ, ஆமா, நான் சிவராமன் தான் பேசுறேன். சொல்லுங்க விவேக், எப்போ வரீங்க? என்ன என்னாச்சு? அம்மாவா? ஓ மை காட். டேக் கேர். என்னப்பா? பா, என்னாச்சுப்பா சொல்லுங்க. விவேக்கோட அம்மா இறந்துட்டாங்களா? மனசை தேத்திக்கங்க விவேக். வினிதா உங்ககிட்ட ஸ்டேட்ஸுக்கு போறதை பத்தி சொல்லியிருப்பாள, என்ன முடிவு பண்ணீங்க? எனக்குன்னு இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களே போயிட்டாங்க. இனிமேல் எல்லாம் நீங்கள் தான். உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஓகே ஓகே, வெரி குட். இன்னைக்கு நான் ராமூர்த்தி கிட்ட ஃபோனில் பேசிடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாய். பாய் டாடி. பாய். விவேக், இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லணும் இல்லையா? வாங்க போலாம். ஓகே. ஹாய் செல்வா. ஹாய் விவேக். ப்ளீஸ் சிட். ஒரு குட் நியூஸ். நானும் வினியும் ஸ்டேட்ஸ்க்கு போகலான்னு இருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஹே விவேக், நீ கூட உருப்படுற வழியை பார்த்துட்ட. குட் பாய். ஐ கங்க்ராச்சுலேட் யூடா. ஹலோ, என்னம்மா விசிட்டரா? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேனே. யாரு? ஷேக்கரா? ஓகே, அனுப்புமா. ஹாய் ஷேகர். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். எங்கே அன்யூஷுவலாக இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
யூஸ்வலாக போகிறத விட அன்யூஷுவல் அந்த பக்கம் வந்திருக்கீங்க. லாஸ்ட் டைம் பெங்களூரில் மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். am I right? எனிதிங் சீரியஸ் சேகர்? நத்திங். மார்னிங் தான் ஊர்லேருந்து வந்தேன். வந்ததுலேருந்து ஒரே கிடினஸ், வாமிட்டிங். அதான். அப்போது சேகர், நான் கொடுக்குற இந்த டெஸ்ட்டை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுங்களா? போயிட்டு வாங்க. செல்வா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவனுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஜேர்னியில் வந்து டயர்டாக இருக்கலாம்ல, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ஏன் நீ இப்படி பேஷண்ட்டை டென்ஷன் ஆக்குற? அடையெல்லாம் தெரியும் விவேக். அவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன். பையனுக்கு எப்படி பணத்தை செலவழிக்கணும்னு தெரியாமல் பையன் ஃபுல்லாக புட்டி குட்டின்னு அலையிறான். போன வாரம் பெங்களூர் போயிருந்தேனே, பையன் நம்மளை விட செம ஸ்பீடியா. ஆனால் நான் என்ன இல்லாத வேண்டியா கேட்குறேன் விவேக். பையனுக்கு இருக்குது, செலவு பண்ணுறான். இங்கே பாரியா, உன் தத்துவத்தெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என்னை பார்த்து கற்றுக்க, பணம் சம்பாதிக்கிற வழியா. வா சேகர். பாசிட்டிவ். ஆமாம், இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, ரகசியமாக வச்சுக்க. நல்ல வேலை வேற இருக்கிற டாக்டரை பார்க்காம என்கிட்ட வந்தீங்க. வேற டாக்டர் போயிருந்தீங்க, மானம் போயிருக்கும். ஏன்பா, நல்ல குடும்பத்தில் பிறந்த நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? சரி சரி, ஒரு இனிஷியலாக ஒரு 50,000, ஐ மீன் 50,000 பே பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த டிசீஸ்க்கு ஃபாரின்லேருந்து மெடிசன் வர வேண்டியது இருக்குது. பயங்கர டிமாண்ட். சரி, மீதி இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது கூட செய்யலைன்னா எப்படி? டாக்டர், வாட் ஹேப்பன் டு மீ? இப்போ யோசிச்சுனே பிரயோஜனம். இதெல்லாம் ஜாலியாக இருக்கும்போது யோசிச்சுருக்கணும். ஆமாம், இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாதுல்ல, ரகசியமாக வச்சுக்க. நானும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபீஸ் மட்டும் அப்பப்போ கரெக்டாக வந்துடணும், புரியுதா? அப்புறம் அந்த மெடிசனை கண்டினியூ பண்ண மறந்துடாதீங்க. விட்டீங்க மேட்ரு சீரியஸ் ஆயிரும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே டாக்டர், வாட் டு யூ மீன்? ஐ மீன் அதே தான். இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் அப்போ யோசிச்சுருக்கணும். 70 வயசுலேயே ஆண்டு அனுபவிக்க வேண்டிய வயசு 30 வயசுலேயே புட்டுக்க போகுது. அப்புறம் அப்போ கேட்டேன்னு சொல்லுங்க. கவுன்சியா விவேக், ஒரே டீல்ல 50,000 பார்த்து கத்துக்க. இதுக்கு தான் சாமர்த்தியம் வேணுங்கிறது. நீ டாக்டர் செல்வான்னு நினச்சி நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ பழைய செல்வா தான். ஒன்றும் இல்லாத ஒருத்தனை நோயாளிக்கு அந்த பயத்தை பணமாக்கிட்டே. ஒரு கௌரவமான ப்ரொஃபஷனை வியாபாரமாக்கி வித்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் செல்ஃப். அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது ஒரு நல்ல டாக்டராக தான் பார்க்கணும். நான் வரேன். 1 minute விவேக். நீ மட்டும் என்ன, பணத்துக்காக தான் வெளிநாடு போற. நீ அதை அங்கே போய் சம்பாதிக்க போற, அதை நான் இங்கேயே சம்பாதிக்க கற்றுக்கிட்டேன். ஆக மொத்தத்தில் நீ வெளிநாடு, நான் உள்நாடு. ஸோ we are in the same boat. All the best. டாக்டர் செல்வா. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் நிர்மலா எங்க இருக்காங்க? அங்க 3வது வார்டில் இருக்காங்க. அந்த குழந்தைய ஸ்பெஷலா கேர் எடுத்துக்கோங்க. எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? அங்க பாருங்க நிர்மலா. குட் மார்னிங். ஹாய். என்ன 2 பேரும் ஒண்ணா? மேரேஜ் இன்விடேஷனா? கங்க்ராட். இப்போதைக்கு இல்ல, வேற ஒரு குட் நியூஸ் இருக்கு. டாக்டர், அந்த ஐசியூல இருந்த குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நாங்களும் வரோம். ப்ளீஸ் கம். இவ்வளவு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆகும் நாங்க எதிர்பார்க்கல. நிர்மலா, இதை எப்போ ஆப்ரேட் பண்ண வேண்டிய கேஸ் ஆச்சு? ஏன் டிலே பண்ண? ஏன்? இல்ல விவேக்,
காம்ப்ளிகேட். ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு பண்ணலாம்னு வெயிட் பண்ணேன். அதான். திஸ் இஸ் நாட் த டைம் டு டிஸ்கஸ். உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ், ஃபோன் ப்ளீஸ். ஹலோ, டாக்டர் விஸ்வநாத் வீடா? நான் டாக்டர் விவேக் பேசுகிறேன். கொஞ்சம் கூப்பிட முடியுமா? என்னது, அவர் இல்லையா? எப்போ வருவார்? வரமாட்டாரா? என்னது, அமெரிக்காவுக்கா? போன மாசமா? டாக்டர், குழந்தை இறந்து போச்சு. ஒரு விஷயத்தை பாத்தீங்களா? கடவுளோட விளையாட்டை நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் விவேக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்பெஷலிஸ்ட் விஸ்வநாதனுக்கு நீங்க போன் பண்ணீங்களோ அவரோட ஒரே பேத்தி தான் இந்த குழந்தை. போன மாசம் தான் அவரை அமெரிக்காவுக்கு சென்ட் ஆஃப் பண்ணோம். அப்ப கூட இந்த குழந்தை நல்லா தான் இருந்துச்சு. போகும்போது அவளோட நம்ம டாக்டர் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்ததை என்னால மறக்கவே முடியல. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அவர் இங்க இருந்திருந்தா அவரோட ஒரே பேத்தியை கண்டிப்பா காப்பாத்திருப்பாரு. அது முடியாம போச்சு. ஓ சாரி, நீங்க எதை சொல்ல வந்தீங்களே? ஓகே, see you. அப்புறம் பார்க்கலாம். யாரைத்தான் விட்டு நீங்க வெளிநாட்டு மோகம் பணத்தாசையும் போச்சு. வாட் ஹேப்பன் விவேக்? ஆமா, என்ன நிர்மலாக்கு பதில் சொல்லாமலே வந்துட்டீங்க? ஏன் உங்களுக்கு அந்த குழந்தையோட ஃபேஸ் ரொம்ப பாதிச்சிருச்சா? ஒரு விதத்தில் அந்த விஸ்வநாத்தோட லிஸ்ட்டில் நானும் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஓகே, நாளைக்கு மார்னிங் வீட்டில் மீட் பண்ணுறேன். சரி. Okay, Vivek. Take care. Bye. See you. என்ன விவேக், கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க? நேற்று வினிதா எல்லாம் சொன்னா. இட்ஸ் ஆல் இன் த கேம். கம் டு த பாயிண்ட். இந்த விசா கிளியரன்ஸுக்கு ஒரு என்கொயரி வந்திருக்கு. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப டைம் இல்லை. அதை விட சோகம் என் தாயை நான் இழந்தது தான். தம்பி யாரு? சிவகாமி பையன் விவேகானந்தனா? பட்டணத்துல டாக்டர் படிப்பெல்லாம் முடிச்சாச்சா? அப்பாடா, சிவகாமி பட்ட கஷ்டம் எல்லாம் விலகிடுச்சு. நம்ம கிராமத்து ஜனங்களுக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சாச்சு. நல்லபடியா இருப்பா, போயிட்டு வாப்பா.
நான் வரேங்க. என்னண்ணா லேட்டா வரீங்க? அம்மா உடம்பு சரியில்லை இருக்காங்கண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா. அம்மா அம்மா நான் விவேக் வந்திருக்கேம்மா. அம்மாக்கு என்னாச்சு? ஐயா அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா நான் விவேக் வந்திருக்கேம்மா. அம்மா அம்மாக்கு என்னாச்சு? காய்ச்சல் பட்ட தம்பி, உள்ளூர் வைத்தியரை வச்சு பார்த்தோம். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்றாங்க தம்பி. ஐயா அந்த பேக் கொடுங்க. இங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி எதுவும் இல்லைங்களா? என்ன தம்பி மறந்துட்டீங்களா? 40-50 மைல் வண்டி கட்டி போனாதான் டவுன் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். ஐயா உடனே வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி தம்பி. நான் டாக்டர் விவேக்கா வந்திருக்கேம்மா. நான் டாக்டர் ஆயிட்டேம்மா. அம்மா என்னப்பா? இத்தனை நாள் சிறு சிறு சேர்த்து வச்சு எனக்காக பணம் அனுப்பி இனிமேல் அதை உன் செலவுக்கு வச்சுக்கம்மா. என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப உதவியா இருக்காம்மா. அவளும் அவள் அப்பாவும் நீங்கள் என் கூட இல்லாத குறையே தெரியாமல் என்னை பார்த்துக்கிறாங்கம்மா. கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாதுப்பா. நீ கவலைப்படாத கண்ணா. நீங்களும் வினிதாவும் நினைக்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தையோட மரணம் என்னை பாதிச்சிருந்தாலும் அதை விட பெரிய சோகம் என் தாயை நான் இழந்தது தான். சார் நான் உங்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன். என்னை மேலும் மேலும் கடனாளி ஆக்காதீங்க. ஏற்கனவே பட்ட நன்றி கடனை எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் உங்கள் மகளையும் கொடுத்து என்னோட வாழ்க்கையை அமெரிக்காவில் ஆரம்பித்து வைக்கணுங்கிற உங்கள் ஆசை ரொம்ப நியாயமானது தான். கஷ்டப்பட்டு படிச்சு இதுக்கு மேலே ஒரு நிலைமையை யாரும் அடைய முடியாது. அந்த பாக்கியத்துக்கு நான் நிறைய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னை இன்னும் பாதிச்சது பெத்த பிள்ளையே டாக்டராக இருந்தோம் ஒரு சின்ன காய்ச்சலுக்கு மருத்துவம் பார்க்க முடியாம எந்த மகனை ஒரு பெரிய டாக்டரா எல்லா நோயையும் குணமாக்கக்கூடியவனா கற்பனை செஞ்சு வச்சிருந்த எங்க அம்மா, அந்த தாய் கண்ணெதிரையே துடிச்சு இறந்ததை பார்த்ததும் ஒண்ணுமே செய்ய முடியாதவனா ஆயிட்டேன். மருத்துவ வசதி இல்லாத அந்த கிராமத்துல பல மைல் தூரம் நடந்து வைத்தியம் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்தினால பல உயிர்கள் செத்துக்கிட்டு இருந்தது, இன்னும் செத்துக்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் பாதிக்கப்படாத நான் அந்த பல உயிர்ல ஒரு உயிரா எங்க அம்மா இறந்த போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்யறதுக்கு இருந்தேங்கிறத உணர்ந்தேன். என் தாயை தான் என்னால் காப்பாற்ற முடியல. ஆனா மருத்துவ வசதி இல்லாத அந்த கிராமத்து மக்களை நான் காப்பாற்றியே ஆகணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, எங்க அம்மாவோட ஆசையும் கூட. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா வினி வசதியா வாழ்ந்தவன். உங்க சொத்துக்கெல்லாம் ஒரே பொண்ணு, அவளை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நீங்க கனவு கண்டிருப்பீங்க. அதை வீணாக்க நான் விரும்பல. அதனால ஒரு நல்ல வாழ்க்கைய உங்க இஷ்டப்படியே அமைச்சுக்கணும். எனக்கு என்னோட லட்சியம்லாம் வாழ்க்கைங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் முதல்ல பாரத தாய்க்கு தான் பிள்ளை, அப்புறம் தான் பெற்ற தாய்க்கே பிள்ளை. அப்படி நினைக்கிறவன் தான்.
என்னோட லட்சியம் தான் வாழ்க்கைங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஆனா கடைசியா நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் தயாரா இருக்கேன். மருத்துவம்னு சொல்றது கட்டாயம் ஒரு லட்சியம் தான். இல்லைன்னா நாமெல்லாம் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே லாய்க்கு இல்லை. இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம். ஒரு விதத்துல அந்த விஸ்வநாத்தோட லிஸ்ட்ல நாமளும் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் தனியா இருக்கணும்னு விரும்புறேன். என்ன தம்பி மறந்துட்டீங்களா? 40-50 மைல் வண்டி கட்டி போனாதான் டவுன் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும்.